ஒரு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை வந்து ஆரம்பிக்கிறப்ப எல்லாத்தையும் போட்டு ஆரம்பிச்சுக்கிறாங்க. பத்திரிகை சேல்ஸ் ஆகலை. அப்போ பத்திரிகை எப்படி முன்னேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து ஒரு போர்டு மீட்டிங் நடத்தும் பொழுது ராசி பலன் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. 2வது பக்கத்தில் இந்த சைடில் ராசி பலன் லென்த்துக்கு போடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே குரோத் ஆகுது. திருப்பி நல்லா குரோத் ஆகிறப்ப இன்னும் அதிகப்படியான காசு கேட்கறப்ப எங்களால் அவ்வளோ கொடுக்க முடியாது. எல்லா காசையும் உனக்கு கொடுத்துட்டா நாங்கள் எப்படி கம்பெனி நடத்துன்னு கேட்குறப்ப அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அவ்வளவு முக்கியமான விஷயங்கள்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு அதில் அறிவு, பொது அறிவு களஞ்சியம்னு சொல்லி ஒரு தலைப்பை மாற்றி மக்களுக்கு தேவையான தகவல்கள் போடுறாங்க. அப்படியே அதனுடைய சேல்ஸ் மொத்தமாக சரிஞ்சிருது. பேப்பருடைய சேல்ஸ். அவனை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, திருப்பி வாங்க எழுதுங்க அப்படின்னா அவன் என்ன 4 மடங்கு சம்பளத்தை அதிகமாகவே கேட்குறான். அப்போ திருப்பி அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. என்ன செய்யறாங்கன்னா, அவனை வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அந்த கம்பெனி ஓனர் பேர்ல ஜோதிடர், அப்போ அவர் பேர் வந்து ஒரு சிங்காரம்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிடர் சிங்காரம்னு போட்டு அவர் ஓனர் பேரையே போட்டு 3 வருஷத்துக்கு முன்னால வந்த ராசி பலன்லாம் ரிப்பீட்டா போடுங்கன்ட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால ஜனவரி 1 போட்டது இந்த வருஷம் ஜனவரி 1 போடுறது. அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றது. அது போட்டோன்னே திருப்பி குரோத் ஆயிடுச்சு. 200% குரோத் ஆயிடுச்சு. மக்களுக்கு எந்தனைக்கு வரக்கூடிய ராசின்றதெல்லாம் தேவையில்லை, ராசி பலன் தேவை.